இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பூண்டு கஞ்சியும் வடகை சட்னியும் அரைச்சிருக்கு. பூண்டு கஞ்சிக்கு வந்து பச்சரிசியை வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்புறம் வெந்தயமும் அதில் ஒரு ஸ்பூன் கலந்து ஊற வச்சிடணும். நல்லா 2 தடவை கழுவிட்டு நல்லா 4 பங்கு தண்ணி வச்சு நல்லா உப்பு போட்டு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி கொலைய வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து அதை 2 பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா பொங்கல் டைப்புக்கு கலந்து வச்சுக்கணும். அப்புறம் துவையல், வடகை துவையல் எப்பொழுதும் வெந்தயம் போட்டு அதில் பூண்டும் நமக்கு வேணும். ஒரு 100 மில்லிக்கு நல்லா பெரிய பல்லு பூண்டாக இருந்ததுன்னா 4 போட்டுடலாம். போட்டு நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு தேங்காய் பாலை எடுத்து அதில் கலந்துக்க வேண்டியது தான். இதுக்கு தொட்டுக்க வடகை சட்னி. வடகத்தை நல்லா கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய், தேங்காய், புளி இதெல்லாம் வறுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது.